செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான ஜூலை மாதத்தின் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. Thy word is a lamp unto my feet and a light unto my path. Thy word is a lamp unto my feet. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நேரங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது வெளிச்சம் நமக்கு தேவை. முக்கியமாக நாம் செல்கிற பாதையில வெளிச்சம். எத்தனை கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் அதிலே முன்பக்கத்திலே லைட் தான் வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு டிசைன்ஸ் கார்களிலே மாறினாலும் முன்பக்கங்களிலே லைட்டுகளை அமைத்துதான் டிசைன் வந்திருக்க முடியும். ஒரு நாளும் பல ஆண்டுகளாக நாம் கார் தயாரிக்கிறோம். காரினுடைய மேல் பக்கம் லைட்டுகளை வைப்போம், அல்லது பின்பக்கம் லைட்டுகளை வைப்போம், அல்லது வலது பக்கம் இடது பக்கம் இந்த லைட்டுகளை மாற்றி அமைத்து சற்று டிசைனை மாற்றுவோம் என்றால் அது அனைத்து நேரங்களிலும் அது அந்த வாகனத்தை இயக்குவதற்கு ஒரு நாளும் உபயோகப்படாது. அன்பானவர்களே, வெளிச்சம் மிக முக்கியம். வெளிச்சம் இல்லாவிட்டால் அங்கே குழப்பங்கள் இருக்கும், ஆபத்துகள் இருக்கும். அங்கே என்ன நடக்கிறது என்று எவருக்கும் எதையும் சொல்ல முடியாது. பைபிளை வாசியுங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்முடைய வசனம், ஆண்டு வசனம் எப்படிப்பட்டதாம்? என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வெளிச்சமும் தீபமும் எதுவாம்? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், வெளிச்சமானவர். அதுதான் வசனங்க. வசனம்தான் ஆண்டவர் இயேசு. இந்த வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அநேகர் நினைக்கிறாங்க, இயேசு எனக்குள்ளே, இயேசு எனக்குள்ளேன்னா என்னங்க? இயேசு எப்படிங்க எனக்குள்ளே? வசனம் நமக்குள்ளே, அதுதான் இயேசு நமக்குள்ளே. வசனம் எவ்வளவு வாசிச்சு உள்ள வச்சிருக்கிறோமோ அவ்வளவு ஆண்டவர் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறார். அப்படி வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. வாழ்வில என்ன முடிவெடுக்க வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும், எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும், எங்கே முடிவெடுக்க வேண்டும், எதற்காக முடிவெடுக்க வேண்டும், ஏன் முடிவெடுக்க வேண்டும், எவ்வாறு முடிவெடுக்க வேண்டும், எல்லா கேள்விகளுக்கும் ஒரே விடை வசனம். வசனமாகி இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை அழகாய் ஞானமாய் நடத்துகிறார். அவர் ஞானமாய் வெளிச்சத்திலே நடத்தும் பொழுது ஒரு பள்ளமும் இல்லை, ஒரு இடரலும் இல்லை, ஒரு தீங்கும் இல்லை. அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். வசனத்தை அதிகமாய் நேசித்து வாசித்து யோசித்து தியானிப்போம். வெளிச்சம் நம் வாழ்க்கையில் நிச்சயம் இடரமாட்டோம். God bless you. Amen. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா.